இந்த வெர்டிக்கல் கார்டன் வச்சு ஒரு 5 மந்த்ஸ் ஆகுது. லாஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வச்சது. கரெக்டாக இன்றைக்கி 5 மந்த்ஸ் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நம்ம இதை சரி பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக இதை எப்படி நான் செஞ்சேன், என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை பண்ணேன், இப்போ என்னென்னலாம் இதை பண்ண போகிறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனல் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 மந்த்லேயே எனக்கு இவ்வளோ க்ரோத் இருந்தது இந்த டேபிள் ரோஸு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா நிறையவே வளர்ந்துடுச்சு. கட் பண்ணும் போது மேலெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஷார்ட்டாகவே கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மேலே வந்து க்ரோத் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கீழே கட் பண்ணும் போது மட்டும் கொஞ்சம் விட்டு விட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாக நான் ஒரே கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட சேர்த்து இன்னும் ஒரு சில கலர்ஸ்லாம் ஆட் பண்ணலான்னு சொல்லி தான் நான் இப்போ இந்த ஃபுல்லாகவே கட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கட் பண்ணாமல் விட்டேன்னா இது ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே தான் வளரும். இப்போ நான் இதை கட் பண்ணி விடுறேன்னா ஃபுல்லாகவே பஞ்ச் ஆகும். அதுக்காக தான் நான் இப்போ கட் பண்ணுறேன். இப்போ நான் சொல்கிறேன் நான் இதில் என்னென்னலாம் பொருள் யூஸ் பண்ணேன், எப்படி பண்ணேன்னு சொல்லி சொல்கிறேன். இதுக்கு வந்து இந்த யூபிவிசி பைப் இருக்கு இல்லையா, இது வந்து வீட்லேயே எனக்கு சும்மா இருந்தது. அந்த பைப்பை தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இதில் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு இதை விட பெருசாகவே இருந்தது இந்த பழுப்பு. ஆனால் வந்து நான் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இதை ஃபுல்லாகவே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து ஃபுல்லாகவே நான் மண் போடலை. ஏன்னா அவ்வளோ மண் போடுறது எனக்கு இதுக்கு இந்த செடிக்கு இவ்வளோ மண் தேவையில்லைன்னு தோணுச்சு. அதனால் வந்து நான் அது ஃபுல்லாக அவ்வளோ மண் போடல. பாட் மட்டும் கொஞ்சம் பெரிய பாட்டாகவே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் போது அது பேலன்ஸ் பண்ணி இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பாட்டாக எடுத்துக்கிட்டேன். இந்த பைப்பை வந்து சென்டராக வச்சுட்டு அதை சுற்றியும் வந்து நிறைய கல் போட்டேன். இந்த கருங்கல் மாதிரி இருக்குல்ல, சின்ன சின்னதாக கொஞ்சம் பெருசாக அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாகவே கீழே ஃபுல்லாகவே கல் தான் போட்டு வச்சுருக்கேன். எதுக்காகனா நம்ம மண் போட்டோன்னா அது கொஞ்சம் சாயறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் அது உள்ளே வந்து நல்லா கல்லெலாம் போட்டு வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக மண்ணும் போட்டேன். கொஞ்சம் அந்த கிரிப்னஸ்க்காக. கல் மட்டும் இருந்தால் அது கொஞ்சம் சாயறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அதில் கொஞ்சமாக மண்ணும் கொஞ்சம் பெரிய பெரிய கல்லும் வந்து உள்ளே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பைப்பில் வந்து ஃபுல்லாகவே நான் மண் போடலன்னு சொன்னேன்ல முன்னாடியே. இப்போ அந்த கீழே அந்த கல் போட்டிருக்க வரையும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அது வரைக்குமே நான் வெறும் தர்மாக்கோல் தான் போட்டிருக்கேன். தர்மாக்கோலை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபுல்லாக தர்மாக்கோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாதி அளவுக்கு வந்து கிச்சன் வேஸ்ட்டும் இந்த கார்டன் வேஸ்ட் அதெல்லாம் நான் எப்போவுமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதை வந்து ஒரு பாதி அளவுக்கு இப்போ நான் காட்டுற அளவுக்கு வந்து அந்த கார்டன் வேஸ்ட்டும் கிச்சன் வேஸ்ட்டும் தான் போட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலே தான் வந்து நான் மண் போட்டேன். அப்போ என்ன ஆகும்னா கீழே வந்து நம்ம எப்படியும் செடி வைக்க போகிறதில்ல. அந்த இடத்துல ஏதோ ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தர்மாக்கோலும் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த கீழே அதுக்கு மேலே வந்து அந்த கார்டன் வேஸ்ட்லாம் போடும் போது அது மக்கி அது வந்து செடிக்கெலாம் உரமாகவும் ஆகும். அதுக்காக அப்படி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஓட்டெல்லாம் வந்து சால்ட்ரிங் மிஷின் வச்சு ஓட்டை போட்டுக்கிட்டு அதில் வந்து இந்த செடி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் வச்சேன். ரொம்ப பெருசாலாம் இல்லை, சின்னதாக அது உள்ளே சொருகி வச்சுட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டினல ஒரு பிங்க் கலர், அந்த கலர் மட்டும்தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து இந்த கலர்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எல்லோ கலர், பிங்க் கலர், ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் கலர்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இது கூட நான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பிங்க் கலர் வைக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ இது எல்லாமே சேர்த்து வைக்கும் போது இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஓட்டையில் வந்து ஜஸ்ட் அப்படி வச்சு விட்டுடணும். வைக்கும் போது ரொம்ப முக்கியமாக பார்க்குறது அது மண்ணில் படுதான்றது நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் வைக்கணும். சில டைம் வந்து அந்த இடத்துல மண் இருக்காமல் போகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து குச்சி வச்சு குத்தி பாருங்கள். குத்தி பார்த்துட்டு அது உள்ளே வைங்க. சில டைம் என்ன ஆகும், மண் இறுகி இருந்தாலும் அதில் வந்து போகாது. அதனால் வந்து குச்சை வச்சு நல்லா ஒரு ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வச்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இப்போ இது ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மிக்ஸ் பண்ணி நடுவில் வந்து இப்போ நான் எடுத்த கலரும் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இது இன்னும் ஒரு 1 மந்த் கூட இல்லை, அதுக்கு கம்மியாகவே வந்து நல்ல க்ரோத் ஆகிடும், நிறைய பூ வைக்கும். அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ பார்த்த வரையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கார்டன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி டிஐஸ் வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ இதிலேருந்து கட் பண்ணி போட்ட செடிலாம் எனக்கு இவ்வளோ வந்திருக்கு. இவ்வளோ செடியும் நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, கண்டிப்பாக இதையும் யூஸ் பண்ண போகிறேன். இதை என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவும் கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.